இந்த 1.5 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறீங்க. புதுசாக சுட சுட. இந்த கண்டென்ட்டோட பேர் என்னென்னா த ஆர்ட் ஆஃப் பீயிங் ப்ரோக். காசு இல்லாமல் இருக்கிறதே ஒரு விதமான நிம்மதி தான். ஃபார் எக்ஸாம்பிள், என்னை யாரும் இப்போ பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா என்கிட்ட 10 பைசா கிடையாது. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோக்காக இருக்கவங்க சிங்கிளாகவும் இருந்தாங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு காம்போ. காசு இல்லைனா ஆள் இல்லை, ஆள் இல்லைனா ஸ்ட்ரெஸ் இல்லை. ஜாலியாக இருக்கலாம்பா. சாப்பாட்டுக்கெலாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அண்ணா ஒரு டீ, லஞ்சுக்கு அண்ணா ஒரு டீ, டின்னருக்கு வேணும்னா ஒரு டீ. பெட்ரோல் போடுறதுக்கெலாம் காசு இல்லை. எங்கே போனாலும் நடந்தே போக வேண்டியது தான். இப்படியே நடந்து 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 டயபெட்டிக்ஸ், பிபி, சுகர்னு எந்த நோயும் எங்களை தாக்காது. சொல்லப்போனால் எல்லாரை விட நாங்கள் தான் டாலர், ஸ்ட்ராங்கர், ஷார்ப்பர். வேணும்னா ஹார்லிக்ஸ் குடிங்க. எங்களுக்கு ஈகோ கிடையாது, திமிரும் கிடையாது. ஹம்பிளாக சிம்பிளாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம். லைஃபோட லிட்டில் திங்ஸை என்ஜாய் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கவனுக்கு தான் அதோட சந்தோஷம் புரியும். யார்ட்டையாச்சும் கடன் வாங்கியிருந்தாலாவது கையில் காசு இருந்திருக்கும். நாங்கள் கடன் வாங்குற ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் போக மாட்டோம், கொடுத்த கடனை திருப்பி வாங்குற ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வர மாட்டோம். ஏன்னா முதல்ல கையில் காசு இருந்தால் தானே கடன் கொடுக்க முடியும். ஸோ இனிமேல் காசு இல்லாதவனை இலக்காரமாக பார்க்கறத விட கொஞ்சம் பொறாமையோட பாருங்கள். ஏன்னா நம்ம எல்லாரை விட அவங்க தான் நிறைய இடத்துல நிம்மதியாக இருக்காங்க.